வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமேசான் ஜூலை 4 இருந்து பிரைம் டேஸ் ஆஃபர் வந்து போடுறாங்க. எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது. இந்த ஆஃபர் டைமில் தான் நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. அதாவது காலாவதியான பொருட்களையும் உங்கள் தலையில் கட்டி விட்ருவாங்க, ஸ்கேமும் நிறைய பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இந்த ஆஃபர் டேஸில் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் இருக்கணும். அந்த தெளிவாக இருக்கிறதுக்கு சிறந்த ப்ராடக்ட்டை எப்படி சூஸ் பண்ணுறது, சிறந்த ஆஃபரை வந்து நம்ம எப்படி வந்து அவைல் பண்ணிக்கிறது, இதை பற்றின ஒரு அப்டேட் தான் சொல்ல போகிறேன். சிறந்த பட்டியல் கிடையாது. சிறந்த பட்டியல் வந்து நான் இந்த வீடியோவில் நான் எல்லாமே பின் பண்ணி வைக்கிறேன். சரியா, ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த ஆஃபரில் ஏமாறவும் மாட்டீங்க. அதாவது ஒரு ஆஃபரை பொறுத்த மட்டும் அமேசானில் வந்து ஒரு ப்ரைம் டேஸ் போட போகிறாங்கன்னா எல்லா செல்லர்ஸுமே அங்கே வந்து அவங்களுடைய விற்பனை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. தென் வந்து ஒரு சில செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு விற்காமல் இருக்கும் காலாவதியான பொருட்களை அதையும் ஆஃபருங்கிற பேரில் போட்டுருவாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஏமாறக்கூடாது. அப்போது என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ எங்களை மாதிரியான டெக் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நுணுக்கமாக வந்து நிறைய விஷயங்கள் தேடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நாள் எடுத்துக்கும். ஸோ அந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுறது, சிறந்த பட்டியலுடைய ரிப்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறது ரொம்ப டைம் எடுத்துக்கும். எப்படி எடுப்போம்னா, நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு செல்லர்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து ஒரு அடையாளம் இருக்கும். அது வந்து அவங்களுக்கு அந்த அடையாளம் அங்கே கவர்மெண்ட் சைடில் வந்து ஜிஎஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த ஜிஎஸ்டியில் வந்து நிறைய பில்லிங் நடக்கும். அந்த பில்லிங்கில் என்னென்ன பொருட்கள் நடந்திருக்கு, ஸோ எந்தெந்த பொருட்களை வந்து இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ இவங்களோட ரேட்டிங் என்ன, இந்த செல்லருடைய ரேட்டிங் என்ன, இவங்களுடைய ரிட்டர்ன் இது, அதாவது பொருட்களை வாங்குறாங்கன்னா கஸ்டமர்ஸோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எத்தனை பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க, அப்புறம் செல்லர் டேஷ்போர்டில் எந்த அளவுக்கு ஹெல்த் வச்சுருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய அடிப்படையில் வந்து ஒரு சிறந்த செல்லரை சூஸ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஒரு மொபைல் ஃபோனை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு செல்லர்ஸும் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வச்சுருப்பாங்க, டைரக்ட் சேனல்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பிராண்ட் டைரெக்டாக செல் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். அப்போது இந்த ரிப்போர்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 12லேருந்து 15 நாள் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் டைரெக்டாக அன்றைக்கி ஆஃபர் டேட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து சிறந்த ஆஃபரை கண்டுபிடிக்க முடியாது. இந்த விஷயத்துக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்னா, நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு சிறந்த ஒரு பட்டியலை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்கானமிக்கலி நிறைய பட்ஜெட் ரேட்டில் இருப்பீங்க. சிலவங்க மிடில் கிளாஸில் இருப்பாங்க, சிலவங்க லோயர் மிடில் கிளாஸில் இருப்பாங்க, சிலவங்க அப்பர் மிடில் கிளாஸில் இருப்பாங்க, சிலவங்க ரிச்சாக இருப்பாங்க. ஸோ அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு லிமிட்டுக்கு மேலே பொருட்களை வந்து வாங்க முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பட்ஜெட் இருக்கும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, இந்த சிறந்த செல்லரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களுடைய பட்டியல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் என்னென்ன சிறந்த பட்டியல் இருக்குது, அது செல்லருடைய டைரக்ட் லிங்க் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். அது எப்படியெல்லாம் நீங்கள் வந்து அவைல் பண்ணுறதுங்க சொல்லித்தரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் கொடுக்குறோம், 15,000 ரூபாய் பட்ஜெட்டில் கொடுக்குறோம், 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் கொடுக்குறோம். அதே மாதிரி ஹோம் அப்ளைன்சஸ், லேப்டாப்பில் எல்லா லிஸ்ட்டும் நாங்கள் வந்து எடுத்துருக்குறோம். அதே மாதிரி கேட்ஜெட்ஸ், அதாவது அது வந்து மொபைல் அசசரிஸில் வந்து வரும். மொபைல் அசசரிஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இயர்ஃபோன், இயர்பட்ஸ், பவர் பேங்க், மெமரி கார்டு, பென்ட்ரைவ்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் சார்ஜிங் ஸ்டேஷன், சார்ஜர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரும். அதில் அது செப்பரேட்டாக நாங்கள் வந்து அப்படி எல்லா பட்டியலும் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நாங்கள் பிரித்து மேக்ஸிமம் டெக்கை சார்ந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லா பொருட்களுடைய பட்டியலும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இந்த வீடியோக்கு கீழே நாங்கள் லிங்க் கொடுத்துருக்குறோம். ஸோ ஒவ்வொரு பட்டியலும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை தாண்டி சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ப்ராடக்டை வந்து லிஸ்ட்டு வந்து அதிகமாக வந்து விற்பனை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்ஸ் அவங்களுடைய அந்த ஆஃபர் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏதாவது ஒரு பொருள் வந்து லைட்னிங் டீலில் லிஸ்ட் ஆனாலே ஈஸியாக வந்து கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருட்கள் நிறைய வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென் ட்ரைவ் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த பென் ட்ரைவ் 10 ரூபாய்க்கு போட்டுருவாங்க. ஒரு கொக்கோ கோலா இருக்குன்னு வச்சுப்போம், 5 ரூபா, 10 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா அசால்ட்டாக வந்து பாதி விலைக்கு உடச்சி போட்டுருவாங்க. ஸோ அப்படி உடச்சி போடும்போது அமேசான் வந்து பைபாஸ் பண்ணி விட்டுரும். அப்போ அவங்களுடைய பேர் வந்து அங்கே வந்துடும், ஆஃபரில் வந்துடும். ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 பேரால் தான் முடியும். ஏன்னா 5 லிமிட் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட்டே போதும். அதுக்குள்ளாடி அந்த செல்லருடைய டீட்டெயில்ஸ், அதை லிஸ்ட் வந்து நிறைய அங்கே லிஸ்ட் ஆயிரும். அமேசானில் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அல்காரிதம் வந்து எடுத்து கொடுத்துரும், இவங்க நல்ல செல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியெல்லாம் நிறைய டெக்னிக் இருக்குது. டெக்னாலஜிக்கலி அந்த AWSல வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நாங்கள் ஃபெச் பண்ணி நிறைய விஷயங்கள் எடுத்துப்போம்.
இதில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி ஆஃபர் வேணாலும் நாங்கள் வந்து அதுக்கு செப்பரேட்டாக வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஆஃபர் அலர்ட்ஸுங்கிற குரூப் இருக்குது, கீழே வந்து கொடுத்துருக்குறேன். வாட்ஸ்அப் சேனலும் டெலிகிராம் சேனலும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சிறந்த ஏதாவது ஆஃபர் இருந்துச்சுன்னா அதில் நாங்கள் லைட்னிங் டீல்ஸ் ஏதாவது ஒரு சிறந்த ஆஃபர் இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு வேணும்னா நாங்கள் அதில் கொடுத்துருப்போம். தென் சிறந்த பட்டியலும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு வாரம் இந்த ஜூலை மாதத்தில் இந்த ஆஃபர் டேஸில் ரொம்ப ஆக்டிவாக இந்த வாட்ஸ்அப் சேனலில் டெலிகிராம் சேனல்லே இருந்துக்கோங்க. தென் ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ நான் இப்போ பேசுகிறேன், இந்த வீடியோவில் வந்து மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆஃபர் இருந்துச்சுன்னா நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். லிஸ்ட்டாக வந்து எப்போவுமே ஒவ்வொரு மணி நேரத்திலும் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். அந்த லிஸ்ட்டை வந்து கரெக்டாக ஃபெச் பண்ணி பார்த்துட்டே இருந்துக்கோங்க. உங்களுக்கு சிறந்த ப்ராடக்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து ஏமாறாமல் வாங்கலாம். இது வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து பண்ணக்கூடிய உதவிகள். ஸோ உங்கள் நண்பர்கள் யாராவது பொருட்களை வந்து வாங்குற ஐடியாவில் இருந்தாங்க, சிறந்த ஆஃபருடைய அலர்ட்ஸ் வேணும்னா அவங்களுக்கும் இந்த வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கீழே நான் கொடுத்துருக்கேன் டிடிஜி ஆஃபர் அலர்ட்ஸோடைய இது வந்து கொடுத்துருக்கேன். அதில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆஃபர் டேஸில் உங்களால் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து ஈஸியாக வந்து ஃபெச் பண்ணி எடுக்க முடியாது. நாங்கள் வந்து ஒரு 2 வாரமாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை ஒரே நாளில் எடுக்க முடியாதனால அந்த இன்றைக்கி வந்து அமேசானை வந்து ஆஃபர் போடுறாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் வந்ததுமே நாங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வேல்யூபிளான ஆஃபர். இந்த ஆஃபர் உங்களுக்கு வேல்யூபிளான ஆஃபராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தென் அந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சொன்ன மாதிரி அந்த டெய்லி வந்து செக் பண்ணி பாருங்கள், லிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஒவ்வொரு 2 ஹவர்ஸ்க்கும் நாங்கள் சிறந்த ஆஃபருக்கு தனி லிங்க் கொடுக்குறோம். அதில் நாங்கள் லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் திரும்ப வந்துட்டாலே போதும். இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். போதிய டைம் இல்லை நண்பா, நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறனால தான் நான் கிடைக்கிற நேரத்தில் உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.